இன்றைய முக்கிய செய்தி நவம்பர் 13 2025 1. வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி பரந்த அளவிலான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. பதிவுகளை விரைவுபடுத்துதல், வர்த்தக செலவுகளை குறைத்தல் மற்றும் குறுகிய விற்பனை விதிகளை தளர்த்துதல். 2. அமெரிக்க மத்திய அரசின் பணிநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க காங்கிரஸ் தயாராக இருப்பதாக தோன்றியதால் உலகளாவிய பங்குச் சந்தைகள் உயர்ந்தன, இது பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை குறைக்கிறது. 3. உலகளாவிய மறுசீரமைப்புகள் இருந்தபோதிலும் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நடந்து வரும் வலுவான உறவுகளை பிரதிபலிக்கும் வகையில் விளாடிமிர் புடின் டிசம்பர் 5ஆம் தேதி இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார். 4. பெரிய சூரிய எரிப்புகள், வடக்கு விளக்குகளுக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பது மற்றும் சாத்தியமான செயற்கைக்கோள் தொடர்பு இடையூறுகள் காரணமாக கடுமையான புவி காந்த புயல் G4 நிலை கண்காணிப்பு வெளியிடப்பட்டது. 5. யமஹா மோட்டார் இந்தியாவில் 2 புதிய மின்சார ஸ்கூட்டர் மாடல்களை அறிமுகப்படுத்தியது, இது எவ் சந்தையில் ஒரு உந்துதலை குறிக்கிறது. முக்கியத்துவம் இந்தியாவின் வளர்ந்து வரும் எவ் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் மொபிலிட்டி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. 6. மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் அதன் ஸ்பைஸ் கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியது, மனித மேற்பார்வை இல்லாமல் சுய கற்றலை நோக்கமாக கொண்ட ஒரு AI மேம்பாடு. 7. சர்வதேச ஒத்துழைப்பு சர்வதேச எரிசக்தி நிறுவனம் தனது உலக எரிசக்தி அவுட்லுக் 2025 அறிக்கையை வெளியிட்டது, இது எதிர்கால எரிசக்தி போக்குகள் மற்றும் கொள்கை திசைகளை பகுப்பாய்வு செய்கிறது. 8. இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் அக்டோபர் 2025 இல் 0.25 விழுக்காடு ஆக கடுமையாக குறைந்தது, இது பல ஆண்டுகளில் மிக குறைவு, முக்கியமாக உணவு பணவாட்டம் மற்றும் குறைந்த GST தாக்கம் காரணமாக. 9. வேலை சந்தை பலவீனமடைவதால் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் டிசம்பர் மாதத்தில் வட்டி விகிதங்களை 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். 10. அமெரிக்க அரசாங்கத்தின் பணிநிறுத்தம் விரைவில் முடிவடையக்கூடும் என்பதற்கான அறிகுறிகளைத் தொடர்ந்து உலகளாவிய பங்குச் சந்தைகள் உயர்ந்தன, இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரித்தது. 11. உலகப் பொருளாதாரம் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் மெதுவான வர்த்தக மீட்சி உட்பட பல தடைகளை எதிர்கொள்கிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 12. இங்கிலாந்து அரசாங்கத்தின் பத்திர ஏலத்தில் சாதனை முதலீட்டாளர் தேவை காணப்பட்டது, அரசியல் நிச்சயமற்ற தன்மை இருந்தபோதிலும் பிரிட்டிஷ் கடனுக்கான வலுவான பசியை காட்டியது. 13. இந்தியாவும் மொரீஷியஸும் நீல பொருளாதாரத் துறையில் புதிய ஒத்துழைப்பை அறிவித்தன, கடல்சார் தொழில்நுட்பம் மற்றும் வள மேலாண்மையில் கவனம் செலுத்துகின்றன. 14. வலுவான பாதுகாப்பான புகலிடம் மற்றும் தொழில்துறை தேவை காரணமாக முக்கிய நகரங்களில் நிலையான